ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா இப்போது உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இதை முழுவதுமாக கேட்கும் நொடியே உன் மனதில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் குறைந்து நீயே கொஞ்சம் கண்கலங்கி அழத்தான் போகிறாய். ஆம் என் செல்லமே, இத்தனை நாட்களாக எது உனக்கு மன பாரத்தை கொடுத்ததோ, எது உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்ததோ எல்லாமே நான் அறிவேன். இப்போது அத்தனையையும் சரி செய்து இனிமேல் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்றுதான் இப்போது உன்னிடம் பேச வந்துள்ளேன். இப்போது உன் மனநிலையில் எதை நினைத்து கவலை கொள்கிறாய்? எதற்காக வருத்தப்படுகிறாய்? எந்த உறவு உன்னை காயப்படுத்தியது? எது உனக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது என எல்லாவற்றையும் அறிந்த நான் அத்தனையையும் இன்று இரவோடு இரவாகவே சரி செய்ய போகிறேன். பல விஷயங்களை நீ மனதிற்குள் யோசனைப்பட்டு கவலைப்பட்டு சிந்தனை செய்து குழம்பிக் கொண்டே இருப்பதால் உனக்கு முடிவு கிடைத்து விடுமா? மனம் விட்டு பேசினால்தானே மனதில் உள்ள பாரம் குறையும். முடிந்தால் அதை மற்றவர்களிடம் சொல்லாமல் சம்பந்தப்பட்டவர்களிடமே போய் பேசிப்பார். இல்லை, முடியாது, அதற்கு வாய்ப்பு இல்லை எனும் பட்சத்தில் உன் மனதில் உள்ள கவலைகளையும் குறைகளையும் என்னிடம் சொல்லிவிட்டு நிம்மதியாய் என்று உறங்கப்போ. இரவோடு இரவாகவே எதை எப்படி சரி செய்ய வேண்டுமோ அந்த விதத்தில் நான் சரி செய்து உன் மனதிற்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பேன். தோல்வி அடைந்து விட்டோமே என நீ தோன்று போகாதே. ஏனெனில் சோர்ந்து போவதும் சரி, தோன்று போவதும் சரி, இரண்டுமே ஒன்றுதானே. எந்த சூழலிலும் முயற்சிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் தோற்று போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நிச்சயமாக வெற்றி உனக்கு அடிமையாக மாறத்தான் போகிறது. புகழும் பெருமையும் உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது. இன்று உன்னை புரிந்து கொள்ளாமல், உன்னை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? மற்றவர்கள் உன்னை கவனிக்க வேண்டும், மற்றவர்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என ஒருபோதும் எதிர்பார்க்காதே. உன்னை பற்றி முழுமையாக உனக்கும் தெரியும், உன் வராகி அம்மா எனக்கும் தெரியும். அது போதுமல்லவா? மற்றவர்கள் உன்னை கவனிக்கவோ மதிக்கவோ அவசியமில்லை. எது எப்போது நடக்க வேண்டுமோ அதை அப்போது நான் சரியானபடி நிகழ்த்துவேன் என் செல்லமே. பணம் இருந்தால் எல்லாரும் உன்னை தேடி வந்திருப்பார். அது இல்லை என்பதால் தானே உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் கூட தப்பு தவறாய் பேசித் திரிகிறார்கள். நீ எக்காலத்திலும் யாரும் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி எந்த செயலையும் செய்ததில்லை. ஆனால் பல பேர் உன் வாழ்வில் நீ கண்ணீர் சிந்துவதற்கும் உன் மனதில் நீ கவலைகள் உண்டாக்கிக் கொள்வதற்கும் காரணமாக இருக்கிறார்கள் தானே. யாரும் கவலைப்பட்டு விடக்கூடாது என எல்லாரிடமும் நீ பார்த்து பார்த்து பேசுகிறாய். எல்லா செயல்களையும் கவனத்தோடு செய்கிறாய். அப்படி பார்த்து பார்த்து நடந்து கொள்கிற உன் வாழ்வில் தானே எல்லாரும் வேண்டுமென்றே கவலைகளை உண்டாக்கி கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். போனது போகட்டும் என் செல்லமே, எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. இனிமேல் உனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாய் நடந்து முடியும். நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன் என் செல்லமே. இனி நிச்சயமாய் நீ சந்தோஷமாய் சிரித்து மகிழ்ந்து எல்லோரிடமும் அன்பை காட்டிக்கொண்டே இரக்கத்தோடு உதவி செய்ய போகிறாய். அந்த அளவிற்கு நீ எல்லாரிடமும் நன்றாய் பழகுவதும்படியும் எல்லாருக்கும் நல்லது செய்யும்படியும் உன் வாழ்வில் நான் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். அதுவும் இன்று இரவோடு இரவாகவே கட்டாயமாக நடக்கும். உன்னை விட்டு விலகி போவர்களுக்கெல்லாம் நீ பாரமாய் இருக்கவோ அல்லது அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவோ வேண்டாம். யாரையும் பாராமுகமாய் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கும் புரியும். அவர்களும் தானாகவே உன்னை தேடி வருவார்கள். உன்னிடம் செல்வம் இருந்தால் அதன் மூலமாக 4 பேரையாவது சிரித்து சந்தோஷமாக வாழும்படி உதவி செய். உன்னிடம் கல்வி இருக்கிறது என்றால் அதன் மூலமாக 10 பேரையாவது சிந்திக்கவை. உனக்கு என்ன தெரிகிறதோ அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடு. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு உதவியாய் கொடு. எல்லாமே உனக்கு நன்மைகளாய் வந்து சேரும் என் செல்லமே. எதுவும் உன்னிடம் இருக்கும் வரை அதுக்கு பெரிதாக மதிப்போ மரியாதையோ இருக்காது. அதை மற்றவர்களுக்கு கொடுத்தால்தானே உனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். அதனால்தான் சொன்னேன், கல்வியோ செல்வமோ மற்றவர்களுக்கு கொடுத்து பார். அதற்கு உண்டான நன்மையும் வந்து சேரும். அதற்கேற்றாற் போல மதிப்பும் மரியாதையும் உனக்கு கிடைக்கும் என்று. உன் வாழ்வில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நடந்து கொள்கிற விஷயங்களும் எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மட்டும் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள். எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானதாய் இருக்கும். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே.
பிறக்கும்போது ஆகா குழந்தை பிறந்து விட்டது என சிரிப்போடு வரவேற்கக்கூடிய இந்த மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு யார் போனாலும் அழுது கொண்டே வழி அனுப்பி வைக்கிறார்கள். இது இரண்டையும் தான் அவர்களால் செய்ய முடியுமே தவிர, வாழும்போது யாருக்காகவும் எதையும் செய்யக்கூடிய மனப்பான்மை, யாருக்கும் உதவி செய்து நல்லா வாழ வைக்க வேண்டும் எனக்கூடிய யோசனை இந்த உலகத்தில் பல பேருக்கு இல்லை. பாதி பேர் தன் வாழ்க்கை, தன் உலகம், தன் குடும்பம் என தன்னை மட்டுமே நினைக்கக்கூடிய சுயநலத்தோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் போய் நீ அன்பையும் பாசத்தையும் உதவியையும் எதிர்பார்க்காதே. இடைவிடாத மழை போல உன் வாழ்விலும் இடைவிடாமல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என கவலை கொள்ளாதே. அந்த மழையை தடுக்கும் குடை போல உன் பிரச்சனைகளை தடுக்கும் குடையாக உன் வராகி அம்மா நான் இருக்கப் போகிறேன். உன் வாழ்வில் இப்போது எதை செய்தாலும் தடை, எதை நினைத்தாலும் பிரச்சனை, இதுதானே? கவலை கொள்ள வேண்டாம். உன் மனம் நிதானத்தை இருக்கும்படி பார்த்துக்கொள். நிதானத்தோடு இருக்கக்கூடிய உன் மனதிற்கு நிம்மதியை நான் கொண்டு வந்து தருவேன் என் தங்கமே. தேடி போய் தர்மம் செய். உன்னை தேடி உதவி கேட்டு வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த நன்மைகளை செய். நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாய் நடக்கும்படியும் உன் தேவைக்கு அதிகமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ பெறும்படியும் நான் செய்வேன். இந்த உலகத்தில் வியர்வை துளியும் உப்பாகத்தான் இருக்கும், கண்ணீர் துளியும் உப்பாகத்தான் இருக்கும். ஆனால் இது இரண்டுமே உன் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். எப்படி தெரியுமா? வியர்வை துளிகளோடு முயற்சி செய்து உழைக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு அந்த உழைப்புக்கேற்ற முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பேன். அதே போல நல்லது நடக்க வேண்டுமே, நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன். என் வாழ்வில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கும் என் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அந்த கண்ணீருக்கேற்ற பலனையும் மதிப்பையும் நிச்சயமாக கொடுத்து அவர்கள் சிரித்து சந்தோஷமாக மகிழ்ந்து வாழும்படியும் நான் செய்வேன். நீ ஒருபோதும் உன் வராகி அம்மா உன்னை விட்டு விலகுவேன் என்று மட்டும் யோசித்து விடாதே. உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன். ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பது முக்கியம் கிடையாது என் செல்லமே. இந்த உலகத்தில் கோடானு கோடி மக்கள் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி வாழும் காலங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு பயன்படும்படி வாழ்ந்தார்கள் என்பதுதானே முக்கியம். உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாக இருக்கிறாய். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளாகவும் மாற முயற்சி செய். தேவையில்லாமல் நீ யாருக்கும் பயப்படவோ யாருக்கும் விளக்கம் சொல்லவோ அவசியமில்லை. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை சரியாய் செய்து வா. நிச்சயமாய் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி உனக்கு துணையாய் நான் இருப்பேன். மனபலத்தோடு உடல் பலமும் உனக்கு அவசியம். ஏன் தெரியுமா? மனதில் மிகவும் பலமாக இருக்கிறாய். ஆனால் சரியாக சாப்பிடாமல் உன் உடல் நலத்தில் சரியாக அக்கறை கொள்ளாமல் உடல் பலத்தை இழந்து இப்போது கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறாய். தைரியமாக இரு என் தங்கமே. நான் எப்போதும் உனக்கு துணை நிற்பேன். மற்ற மனிதர்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். அவர்கள் உன்னை வாழ்த்துவதை காட்டிலும் வீழ்த்தத்தான் நினைக்கிறார்கள். ஆனால் உன் வராகியம்மா உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையை வண்ணங்களாக மாற்றப் போகிறேன். இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்து இனி உன் வாழ்க்கையானது அழகானதாக அர்த்தமுள்ளதாக மாறப்போகிறது. ஓம் வராகி.